மகத்தான மகர ராசினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. உங்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்கும் முன் இந்த மாத கிரக நிலைகளை பார்த்துவிடலாம். சனி மற்றும் ராகு கும்பராசியில் உள்ளனர். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் மற்றும் சுக்கிரன் மகர ராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் புதன் தனுசு ராசியில் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். தை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்குச் செல்கிறார். தை மாதம் 3ஆம் தேதி புதன் மகரத்திற்குச் செல்கிறார். தை மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மகர ராசிக்கு இந்த மாதம் மிதுனத்தில் வக்ரகதியில் உள்ள குரு பகவான் பல ஐஸ்வர்யங்களை வாரி வாரி வழங்கப் போகிறார். கடல் கடந்து செல்லும் யோகத்தை கொடுப்பார். பலமுறை முயற்சித்தும் கிடைக்காத வெளிநாட்டு வேலைகள் சிறியதாக முயற்சித்தாலே உடனே கிடைத்துவிடும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சிதான். அரசு வேலைக்கான முயற்சிகள் அனுகூலமாகும். அனைத்து துறைகளின் பணியாளர்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. எப்போதும் புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். கும்பத்தில் அமர்ந்துள்ள ராகு மற்றும் சனி பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். குபேர சம்பத்தை அடையப் போகிறீர்கள். உங்கள் திறமைகள் வெளிப்படும் காலம் இந்த தை மாதம். புகழின் உச்சியை அடையப் போகிறீர்கள். இந்த மாதம் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மகர ராசிக்கு இந்த மாதம் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் நால்வரும் உங்கள் ராசியிலேயே இணைவது சிறப்பானது அல்ல. உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. சகோதர சகோதரிகளிடம் விரோதம் உண்டாகலாம். விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை மிக மிக அவசியம். இவையனைத்தும் பொதுவான பலன்களே. கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்தாலும் கூட நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நம் பாவகர்ம வினையே தவிர எந்த கிரகப் பெயர்ச்சியும் காரணம் கிடையாது என்பதே உண்மை. எதற்கெடுத்தாலும் ஜாதகம் பார்த்தால் சராசரி ஜோதிடர்கள் கிரகங்களுக்கு பரிகாரம் என்ற பெயரில் வேப்பமரத்து பேய்க்கதைகள் மாதிரி அண்டப்புழுகுகளே புழுகுவார்கள். ஜோதிடத்தில் எச்சரிக்கை இல்லையென்றால் உங்கள் பணமும் நேரமும் விரயமாகுமே தவிர எதுவும் நடக்காது. ஆகையால் கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்வதை தவிர்த்து இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்ளுங்கள்.